என்னது? அதிமுக பாஜகவுல இருந்து வெளிவர போறாங்களா? விஜய் அவர் கூட இப்ப அரசியல் களம் காண போறாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். விஜய் அவர்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்காம். அதாவது தமிழக அரசியல்ல 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதிய கூட்டணி கணக்குகள் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ஆரம்பத்துல இபிஎஸ் அவர்களும் விஜய் அவருக்கு கொஞ்சம் ஆதரவா பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. விஜய் அவர் அப்புறம் இபிஎஸ் அவரை தாக்கி பேசின நேரத்துல இபிஎஸ் அவர்களும் விஜய் அவரை தாக்கி பேச ஆரம்பிச்சாரு. இதுல பாத்தீங்கன்னா பாஜகவை விட்டு அதிமுக வெளியே வந்தா விஜய் அவர் கண்டிப்பா கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. திராவிட சித்தாந்த பின்னணியை கொண்ட அதிமுக பாஜகவை அதிகாரப்பூர்வமா கலட்டி விட்டா தாவிக அதிமுக கூட்டணி அமைவது உறுதி அப்படின்னு பேசுறாங்க. இந்த தகவல் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருக்கு ஒரு புதிய தெம்ப கொடுத்திருக்காம். விஜய் அவருடைய வருகையை தொடக்கத்துல கவனமா அணுகிய எடப்பாடி அவர்கள் இப்ப அவர் கூட கை கோர்க்கிறதுல ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காராம். பாஜகவோட நிழல் கூட இல்லாத ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறது திமுகவோட வாக்கு வங்கியில பெரும் விரிசலை ஏற்படுத்த முடியும்னு அதிமுக தலைமை நம்புறாங்களாம். இதுக்காக விஜய் அவருக்கு 70 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக முன் வந்திருக்காங்களாம். தாவேகா தொண்டர்கள் கிட்ட பெரிய உற்சாகத்தை கொடுத்தாலுமே விஜய் அவரு பாஜக கூட இருந்து நீங்க வெளியே வந்தாதான் இந்த கூட்டணி உறுதியாகும்னு சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. 2026 அதிமுக தலைமையில துணை முதலமைச்சர் பதவியை அவருக்கு கொடுக்கிறது மட்டும் இல்லாம 2031 முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட முடிவெடுக்க விஜய் அவரும் ரெடி ஆயிட்டாராம். அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் சுமூகமா போயிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த நிலையில அதிமுக பாஜகவை விடுறதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா விஜய் அவரு பாஜகவை கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி மாநாட்டுல தெளிவுபடுத்தி இருக்காரு. பாஜக கூட அதிமுக மறைமுக தொடர்புல இருந்தாலும் விஜய் அவர் அந்த கூட்டணியில இணைய மாட்டாரு. 70 சீட்டு வரைக்கும் அதிகார பகிர்வு போன்ற கோரிக்கையை அதிமுக முழுமையா ஏற்குமா? $1,000,000 கேள்வியா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இப்ப இருக்க சூழல்ல திமுகவை வீழ்த்த வலுவான ஒரு மாற்று தேவை. அப்படின்னா அதுக்கு தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இந்த மெகா கூட்டணி அமையுமா இல்ல இது கனவாவே போகுமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க. இன்னும் இது போல அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.